மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு குற்றம் 8 ஆண்டு விசாரணை, இன்று தீர்ப்பு. சிக்குவாரா நடிகர்? வழக்கு கடந்து வந்த பாதை. கேரளத்தில் ஒரு முன்னணி நடிகை கடத்தப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 17 அன்று நடந்த இந்த துயரமான நிகழ்வு தற்போது 9 ஆண்டுகளை எட்டியுள்ளது. விரைவில் தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் மலையாள திரையுலகையே உலுக்கிய இச்சம்பவம் தொடர்பான வழக்கு நடிகர் திலீப் உள்ளிட்ட பலரை சுற்றிய பல திருப்பங்களுடன் கூடிய நீண்ட சட்ட போராட்டத்தை உருவாக்கியது. இச்சம்பவம் நடந்த சில நாட்களிலேயே முக்கிய குற்றவாளியான பல்சர் சுனில் கைது செய்யப்பட்டார். இவருடன் மேலும் சிலரையும் போலீசார் கைது செய்தனர். ஆரம்ப விசாரணைகளில் இந்த பலாத்கார சம்பவத்திற்கு பின்னணியில் ஒரு பெரிய சதித்திட்டம் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டன. இது ஒரு சாதாரண கடத்தல் மற்றும் தாக்குதல் வழக்கல்ல என்று அப்போதே புரிந்தது. இந்த வழக்கில் நடிகர் திலீப்பின் பெயர் முதலில் வெறும் வதந்திகளாகவே வெளிவந்த போதிலும் ஜூலை 10, 2017 அன்று அவர் கைது செய்யப்பட்டார். இந்த தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் திலீப் சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டது. அவரை கைது செய்தது மலையாள திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் பல அதிர்ச்சிகரமான விவாதங்களுக்கும் வழிவகுத்தது. சுமார் 85 நாட்கள் சிறையில் இருந்த நடிகர் திலீப் அக்டோபர் 3, 2017 அன்று ஜாமீன் பெற்று வெளியே வந்தார். அவரது ஜாமீன் விண்ணப்பங்கள் பலமுறை நிராகரிக்கப்பட்ட பிறகு நீதிமன்றம் அவருக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீனை வழங்கியது. இந்த காலகட்டத்தில் திலீப் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்தன. 2017ஆம் ஆண்டு நவம்பரில் காவல்துறையினர் தங்கள் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். அந்த குற்றப்பத்திரிகையில் நடிகர் திலீப் 8வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். இந்த நடவடிக்கை இந்த வழக்கில் திலீப்பின் பங்கு இருப்பது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியதுடன் அவர் மீதான சட்ட நடவடிக்கை மேலும் தீவிரப்படுத்தியது. இந்த நடவடிக்கை இந்த வழக்கில் திலீப்பின் பங்கு இருப்பது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியதுடன் அவர் மீதான சட்ட நடவடிக்கை மேலும் தீவிரப்படுத்தியது. வழக்கின் விசாரணை பாதை முழுவதும் பல சவால்களை சந்தித்தது. பாதிக்கப்பட்ட நடிகை நீதிக்காக குரல் கொடுக்கவும் தனது போராட்டத்தை தொடரவும் ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை வலியுறுத்தினார். அவரது கோரிக்கை ஏற்று வழக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணைகள் தொடங்கின. பல முக்கிய சாட்சிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். சில சாட்சிகள் பிறல் சாட்சியாகவும் மாறினார்கள். இந்த நேரத்தில் 2022ஆம் ஆண்டு இயக்குனர் பாலச்சந்திரகுமார் சில புதிய தகவல்களை வெளியிட்டு வழக்கில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. திலீப் மீதும் அவருடைய சில உறவினர்கள் மேலும் இந்த வழக்கின் புலனாய்வு அதிகாரிகள் கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக ஒரு புதிய முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை மேலும் சிக்கலாக்கியது. கடந்த 9 ஆண்டுகளில் இந்த வழக்கு பல்வேறு சட்ட போராட்டங்களையும் பலமுறை நீதிமன்ற மாற்றங்களையும் சாட்சி விசாரணைகளையும் சந்தித்துள்ளது. நடிகை தாக்குதல் வழக்கு சமூகத்திலும் ஊடகங்களிலும் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. சட்டம் அதன் பாதையில் மெதுவாக நகர்ந்தாலும் இறுதிக்கட்டத்தை எட்டி வருவதாக தெரிகிறது. 8 ஆண்டுகள் நடந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் விசாரணை முடிவடைந்தது. திலீப் உள்ளிட்ட 10 பேர் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வழக்கின் இறுதி தீர்ப்பை எர்ணாகுளம் முதன்மை நீதிமன்ற நீதிபதி ஹனி வர்கீஸ் இன்று வெளியிட்டார். இதில் பாதிக்கப்பட்ட நடிகைக்கு நீதி கிடைக்குமா, வழக்கின் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்.